இப்போ காங்கிரஸ் தலைவர் சிலைகளுக்கு பாதுகாப்பு கலைக்கடையில் தொழிலாளர்களே வாலிபருக்கு குடும்பம் தீர்த்து கொட்டிய வாக்குமூலம். அவனாசி யானை பாலம் முதல் கலையினை வரை யமுனை தூர்வானம் தொடங்குகிறது. 2 டன் துணி கழிவுகளை 60 கிலோ பிளாஸ்டிக் அகட்டம். எடுப்புந்தி சிறுமிக்கு பாலித்தர ராமநாதருக்கு தொழிலாளர் பொற்சாயல் கைது. அரசு வேலை வாங்கி தர ரூபாய் 4.5 லட்சம் மோசடி இளம்பெண் தற்கொலைக்கு முயன்ற வாலிபர் பெண் கைது. 4 அருகே மாற்றுத்திறனாளி திருவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாப சாவு. வீட்டை உடைத்து திருடிய நெல்லை கும்பல் கைது. பைக் மது முதியவர் சாவு. தனியார் பள்ளி 25% ஒதுக்கீட்டு வித்தாக காலக்கடன் நீக்கப்படுமா? வீட்டை கடனை அடைக்க கோரி அவதூறு பேச்சு கேள்வி. தனியார் பணி 5 பேர் தீக்குளிக்க முயற்சி. டிஜிட்டல் யுகத்தை தொடர் அறிவுசார் சொத்துக்கள் திருட்டு. படைப்பதை விட பாதுகாப்பது முக்கியம். அதிகாரிகள் வழக்கு சட்டப்பூர்வ கடின உழைப்பை மதிக்கலை. காப்புரிமை பயிற்சி நன்மதிப்பு கெட்டுவிடும். புதிய சிந்தனைகள் உருவாக்கப்பட்ட அரிய படைப்புகள் அறிவு சொத்துக்கள் எனப்படுகிறது. அறிவு சார்ந்த மனித படைப்புகளை பாதுகாக்க மிகவும் அவசியம். நாம் பேணிக்காக்கும் படைப்பாற்ற அதிகளவில் வரும். புதிய நம்பிக்கை வரும். உலகிற்கு புதிய நன்மைகளுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கூகுள், யூடியூப் எப்படி செய்யப்படுது நம்முடைய வீடியோவில் தான் புதிய நன்மைகள் கிடைக்கிறது. சீரிய சிந்தனை அறிவு சார்ந்த சொத்துக்களை நாம் உருவாக்கின மட்டுமல்ல பிற திருடாமல் பதக்க மிகவும் அவசியம் என்று ஆய்வாளர் கிடைக்கிறது. குறித்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த ஆண்டு ஏப்ரல் 26 இன்று உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் அனுமதிக்கப்படுகிறது. மனித மனம் மற்றும் மனித அறிவு ஆகியவற்றின் படைப்புகளுடன் தொடர்புடைய கண்டுபிடிப்புகள் தான் அறிவுசார் சொத்துக்கள். ஓகே, இது யூடியூப்பில் எப்படி மூளையாக போடுது அதுதான் ஏஐ. யோசனைகளுக்கும் அறிவு அர்த்தத்திற்கும் முக்கிய பகுதியாக உள்ளது. அதனால் அறிவாற்றல் என்பது ஒரு கட்டத்தில் சொத்தாக மாறிவிடுகிறது. இந்த வகையில் அறிவு திருட்டு மேற்கொள்ளப்படுவது உறுதி செய்யப்பட்ட நிலை ஒரு ஆய்வாளர் இது பற்றி வெற்றியும் சாதனை நினைவு கல்களுக்கு உட்படுத்தப்படும். தொடர்ந்து அவர் வேறெந்த ஆய்வுகளை எடுத்து படைத்தாலும் சந்தேகம் கொண்ட பார்க்கூட ஆசிரியர் அல்லது நல்ல போன்ற உயர்படியில் இருப்பவர்கள் தொழில் சார்ந்த நன்மதிப்பு பெற்று மாணவருடைய கருத்துக்களை உருவாக்கிவிடும். மேலும் தொழில் சார்ந்த உயர்கள் பதவிகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் விருதுகள் அல்லது பரிசு வழங்கப்பட்ட உடனடியாக மீட்டு கொள்ளப்படும். இந்நிலையில் அறிவு திருட்டு என்பது ஒரு நன்மதிப்பை கொடுக்க மிக முக்கிய பங்குள்ளது. எனவே இது உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் அறிவுரை. தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு அடிமைப்ப படைப்புகள் பிற முன்மொழிந்த அறிவுசார் சொத்துரிமை தடுக்கிறது. உலகில் அரசாங்கம் நாடாளுமன்றம் யூடியூப்லையும் கூகுளையும் தான் யூடியூப் அடுத்த முக்கியமானது அறிவு சார்ந்த சொத்துரிமைங்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பயனுள்ள கல்வி யோசனைகள் படைப்புகள் உருவாக்க வேண்டும் என்பது முக்கியமாக. இப்படி அழிவுக்கும் சிந்தனைக்கும் விழிப்புணர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் அறிவால் உருவெடுக்கப்பட்ட டிஜிட்டல் யுகத்தில் அறிவு சார்ந்த சொத்து திருட்டு என்பது அறிவித்து வருகிறது என்பது ஆய்வாளர்கள் அதாங்க. அது குறித்து அறிவுசார் சொத்து குறித்து விழிப்புணர்ச்சி ஈடுபட்டுள்ள சட்ட நிபுணருக்குரியது. அறிவுசார் சொத்துக்களை பாதுகாக்க என்பது ஒவ்வொரு படைப்பாளிக்கும் மிக முக்கியமானது. அதேபோல் இன்று டிஜிட்டல் யுகத்தில் அறிவுசார் சொத்துக்களை திருடப்படுவதற்கு இதற்கு மிக முக்கியம். அறிவுசார் சொத்து ஐபி பல்வேறு இருக்கிறது. இது பெரும்பாலும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்ற தகவல்களை பகிர்ந்திருப்பதில் தான் நடக்கிறது. திரைப்படங்கள், இசை மென்பொருட்கள், தங்கள் போன்ற பல்வேறு படைப்புகளை யாரெல்லாம் பதிவிறக்கம் செய்வதற்கு எளிய உதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் பதிப்பாசிரியரின் அனுமதி இல்லாமலே தொலைவில் ஃப்ரெண்ட் என்று விற்பனை செய்யலாம். அந்த படைப்பு வடிவத்தை முற்றிலும் மாற்றி வேறொரு உருவத்தை போல வெளியிடலாம். காப்புணர்ச்சி பாதுகாப்பு அறிவுசார் சொத்துக்களை காப்புணர்ச்சி என்பது முக்கிய பங்குகிறது. சமீபமாக காப்பீடு குறித்த விழிப்புணர்ச்சி அதிகரித்து வருகிறது. காப்புணர்ச்சி என்பது படைப்பாளிகள் தங்கள் இலக்கியம் மற்றும் கலைப்படைப்புகள் மீது வைத்திருக்க உரிமைகளை விவரிக்க பயன்படுத்த சட்டப்படிய ஒரு சொல். புத்தகங்கள், இசை, சிற்பம், திரைப்படங்கள், கணினி நிழல்கள், தரவு தளங்கள், விளம்பரங்கள், வலைவளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு காப்புரிமை வழங்கப்படுகிறது. பெற்றுவிட்டால் சம்பந்தவரின் அனுமதி இல்லாமல் பிறர் அதை பயன்படுத்த உரிமை கொள்ள முடியாது. அப்படி பயன்படுத்தினால் வழக்கு தொடர உரிய காப்புணர்ச்சி சட்டம் வழிவகுக்கிறது. சட்ட நிபந்தனை போல ஒரு சிந்தனை கருத்துக்கள், ஓவியங்கள், இசைவடங்கள் என்ற அனைத்து வேறொரு படைப்புகளையும் மாற்றிவிடுகிறது. டிஜிட்டல் யுகத்தை எளியாகிவிட்டது. படைப்புகள் மட்டுமல்ல வர்த்தக உணவுப் பொருட்கள், கவிஞர் பொருட்கள், நுண்ணிய கழிவிடங்கள் என்ற அனைத்து டிஜிட்டல் யுகத்தில் எளிதாக திருடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பல உலகங்களில் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து உள்ளது. மொத்தத்தில் செல்ல வேண்டும் என்றால் படைப்பு தன்னை சிந்தனை தான் விதிக்க என்று போராடி நீடிக்க வேண்டிய நிறுவனங்கள் பல படைப்புகளை உருவாக்கிறது. இது போன்ற தொடர்ந்து அவர்களின் சிந்தனைகளை முடக்கிவிடுகிறது. எனவே அறிவு சார்ந்த உழைப்பு வருவதோடு மற்றும் அதை பாதுகாக்க சமூக உழைப்பாளர்கள் கவர்ந்து சட்டம் கொண்ட கடிதங்களை மதிப்பு அளிக்கிறது. ஐடியாக்களை பாதுகாத்தல், புதிய விஷயங்களை ஊக்குவித்தல், பொருளாதாரத்தை கலாச்சார உலக நாடு கொண்டிருந்த கற்பித்தல்,
கலைஞரின் ஊதியம் பெறுவது விசையை தடுப்புகளை பாதுகாத்தல் போட்டியை ஊக்குவித்த உடல்நலம் பாதுகாப்பு பல கண்டிப்புகளை ஊக்குவித்தல் போன்றவை அறிவு சாட்சியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் முக்கிய சகம். மேலும் இது அடுத்த தலைமுறை பிறப்பாளர் மற்றும் கண்பாளர்களை ஊக்குவிக்கிறது. யோசனைகளை பாதுகாப்பு முக்கியத்துவ குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியதன் மூலம் அவர்கள் பெரிய அளவில் கனவு காணவும் தங்களுக்காக சொந்த அடையாளத்தை உருவாக்கவும் ஊக்குவிக்கிறது. மொத்தத்தை அறிவு சாட்சியத்திற்கு என்ற சட்ட விதிகள் படைப்பாற்றல் நேர்மையான அனைத்து கருத்துக்கள் மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றை செயல்படுத்தி வலியுறுத்தி அதிகரிக்க உலக சட்ட ஆன்லைன் சேவை கட்டாயமாக்கப்பட்டதால் சிக்னல் இல்லாத அடர்த்தியான வன பகுதியாக பாபநாசம் மேற்கு ஏற்படும் தபால் இருக்கின்றனர். இணைய வசதிக்காக தமிழக நலக்கூட தற்காலிக இடம் மாறி அலுவலம் அஞ்சல் தினமும் ஆற்றை கடந்துள்ள ஊழியர்கள் கடந்த ஒரு வார காலமாக அகற்றாத சென்னையில் மலைபோல் குஞ்சு கிடக்கும் குப்பைகள் தொற்றின பிறகு அபாயம். சங்கரங்கோயில் அரசு கல்லூரியில் மாணவ சேர்க்கை முதல்வர் தகவல். ஊட்டி எஸ்டேட்டின் 6.5 மீட்டர் பதிவு. தொடர்ச்சி மழை பெய்த மிதமான மழையான அணையில் நீர்மட்டம் 40 அடியாக சரிந்தது. சிவகாசியில் சிவகிரியில் குப்பைகளின் மர்ம நபர்கள் தீர்த்து புகையில் பெருமக்கள் அவதி. ஒன்றிய அரசை கொண்டிட்டு சங்கரன் கோயில் கம்யூனிஸ்ட் ஏவிசிக்கு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் ஆட்சி பிடிப்பதில் விழுப்புரி நெல்லை தூத்துக்குடி 3500 போலீஸ் கண்காணிப்பு. தலைவர்கள் சிலைகளுக்கு பாதுகாப்பு கிழக்கில் தொழில கொலை வாலிபருக்கு தவற்றில் எட்டியதாக வாக்குமூலம். பாபநாசம் யானைப்பாலம் முதல் தலைவரை தாமிரமேட்டை தூர்வாக பணிதக்கம் 3.25 டன் துணிப்பொலிகள் 60 கிலோ ஸ்ரீ அகஸ்டா மீது புகுந்து சிலைக்கு பாலித்தராக ரெக்கார்டு தொழிலாளி உற்சாவில் கைது.